ஒருத்தன் பேசாமல் போனால் அவனுக்கு என்ன ப்ராப்ளம், அவனுக்கு என்ன பிரச்சனை? நல்லா பேசிகிட்டு இருந்தவன் இப்போ பேசாமல் போகிறானே அப்படின்னு அவன் மேலே அக்கறை எடுத்து, என்னடா ஆச்சு, நல்லா பேசுவ, இப்போ பேசாமல் அமைதியாக இருக்கி என்ன அப்படின்னு யாரும் கேட்குறதில்ல. மாறா அவன் பழைய மாதிரிலாம் இல்லை, இப்போ எல்லாத்துக்கிட்டையும் பேசாமல் கொஞ்சம் திமிராக தான் இருக்கிறான். அப்படி எடுத்துக்கிட்டு அவனோ அவளோ அவங்கள ஒரு வில்லன் ரேஞ்சில் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிடுறாங்க. உண்மையில் ஒருத்தன் யாருக்கிட்டையும் பேசாமல் போகிறான்னா அவன் சந்தோஷமாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவன் எப்படி இருப்பான்? ஒரு பிரச்சனையில் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை அனுபவப்பட்டால் தான் அதுவும் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தனை பாம்பு கடிக்குது, விஷம் தலைக்கு ஏற அதிகமாக விஷம் ஏறுது தலைக்கு. தன்னை அறியாமல் வேகத்தில் காப்பாற்றுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? ஒருவேளை அவன் அந்த அவசரத்தில் போகும்போது எட்டி பார்த்துட்டு நான் ஏற்ற மாதிரி வந்தேன், ஹாய் சொன்னேன், திருப்பி பதிலுக்கு ஹாய் கூட சொல்லலை, அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லைல்ல, அவன் ஃபஸ்ட்டு பிரச்சனையை சரி பண்ணிட்டு வா, எப்போனாலும் நீ பேசிக்க, அதானே பண்பு. பல முட்டாளுங்க எப்படி இருக்காங்கன்னா, தன்னோட தன்னைத்தானே நினச்சிக்கிட்றாங்க, தனக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க இதுதான் அப்படின்ட்டு.